இப்போ தம்பி வந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னா, நாவல் மரம் வைக்கார் எங்கள் தோட்டத்தில். இந்த மரங்கள் வைக்கிறது, நாவல் மரங்கள் வைக்கிறதுலாம் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை கிறிஸ்தவ ஜனங்களை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்றைக்கே நாங்கள் வந்து இந்த தம்பி 14 மரம் இன்றைக்கி வச்சிட்டோம், நாவல் மரம். இந்த நாவல் மரம் வைக்கிறதுனால அடுத்த ஜெனரேஷன்ஸ் எத்தனையோ பேர் வந்து நாவல் பழத்தை சாப்பிடுவாங்க. நம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை நம்ம பிரசங்கிக்கிறோம் என்றால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணாங்க, மரங்களை வைத்தார்கள். நாங்கள் நம்மளுடைய ஒரு முன்னுதாரணமாக இருந்து மரங்களை வைக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். எந்த மரத்தை வெட்டுறதோ அழிக்கிறதை கடவுள் விரும்பவில்லை. பிசாசானம் வந்து அழிக்க வருகிறானே தவிர கடவுள் உருவாக்க தான் வருகிறார். அதனால் நாம் வந்து ஒரு காடை உருவாக்க வேண்டும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நாம் 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குகிறோம், 15 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி கொண்டு நம்ம சொகுசாக வாழணும் தான் சென்று கொண்டு இருக்கிறோமே தவிர அந்த 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கி ஒரு காடை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நமக்கு வந்து இல்லை. அதற்கு காரணம் நாம் யாரும் வந்து கிறிஸ்துவோடு இல்லாததான் காரணம்.